மூத்தவள் சிறுகதை ஆசிரியர் சத்யா அவர்கள். கல்யாண கனவுகள் காணும் வயதை எப்பொழுதோ தாண்டிவிட்டிருந்தாள் சுமதி. காதோர நரைகள் அந்த உண்மையை அவ்வப்பொழுது எடுத்து உரைத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள அவள் மனம் இடம் தரவில்லை. அவளுடைய கடைசி தங்கைக்கே வயது 28. நடுவில் இன்னும் 3 பேர் இருந்தார்கள். இனிமேல் திருமணம் என்ற வசந்தம் தன் வாழ்வில் வீச வாய்ப்பே இல்லை என்று சுமதிக்கு தெரிந்து இருந்தாலும் ஏதாவது அதிசயம் நடந்து நம் வாழ்விலும் வசந்தம் வீசிவிடாதா என்ற நப்பாசை கனவுகளில் அவ்வப்பொழுது அவள் மூழ்கி விடுவது உண்டு. வயது ஏற ஏற தனக்கு திருமணம் ஆகவில்லை என்ற ஏக்கத்தை விட தான் கவனிக்கப்படுவதே இல்லை, யாரும் தன்னை ஒரு பொருட்டாகவே மதிப்பது இல்லை என்ற உணர்ச்சி அவளை ஆக்கிரமித்து கொள்ள ஆரம்பித்து விட்டிருந்தது. அலுவலகத்தில் உடன் பணிபுரியும் ஆண்கள் அவளிடம் புன்னகை செய்யாதது, ஜோக் அடித்து பேசாதது, வார்த்தைக்கு வார்த்தை மேடம் என்று மிகுந்த மரியாதையுடன் விழிப்பது, 2 அடி தள்ளி நின்றே அவளுடன் பேசுவது எல்லாமே அவளுக்கு துன்பத்தை அளித்தன. வீட்டிலும் அவளுடைய பெற்றோர் அவளது திருமண பேச்சை நிறுத்திவிட்டிருந்தார்கள். அடிக்கடி அவர்கள் மகள்களை பார்த்துவிடும் பெருமூச்சுக்கள் கூட நடிப்பாகத்தான் பட்டது சுமதிக்கு. அவர்களை குற்றம் சொல்லுவதில் பயனொன்றும் இல்லை என்று தோன்றும் சமயங்களில் அவர்கள்தான் உண்மையான குற்றவாளிகள் என்றும் தோன்றும். வரிசையாக 5 பெண்களை யார் பெற்றுக்கொள்ள சொன்னார்கள்? அடிக்கடி பெற்றோரை மனதிற்குள் நொந்து கொள்வாள் சுமதி. அதுவும் சுமதி பிறக்கறச்ச எனக்கு 18 வயசுதான், என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு கூட எனக்கு தெரியாது, எல்லாம் எங்கள் அம்மாதான் என்று சுமதியின் தாயார் சொல்லி கொள்ளும் பொழுது பற்றி கொண்டு வரும் சுமதிக்கு 18 வயசில் குழந்தையை பெற்றுக்க தெரிஞ்சதில்லை. அதே மாதிரி அந்த குழந்தைக்கும் காலகாலத்தில் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு உனக்கும் அப்பாவுக்கும் ஏன் தோணலை என்ற பலாரென கன்னத்தில் அறைவது போல கேட்க தோன்றினாலும் கேட்க மாட்டாள். சுமதியின் வாழ்க்கையிலும் தென்றல் வீசாமல் இருக்கவில்லை. அவள்தான் ரயிலை தவற விட்டுவிட்டாள். சுமதி கல்லூரியில் படிக்கும் பொழுதே பக்கத்து வீட்டு பரந்தாமன் காதல் பார்வையால் அழைப்பு விடுத்த பொழுது அதெல்லாம் தப்பு என்று மறுத்து இருக்கிறாள். அவள் அலுவலகத்தில் சேர்ந்த புதிதில் மேனேஜர் ராமகிருஷ்ணன் அவளிடம் நெருங்க நினைத்த பொழுது அதற்கெல்லாம் வேறு ஆளை பாரு என்றாள். முகத்தில் அடித்தார் போல. அவன் வேறு ஆளை பார்த்து கொண்டு 2 குழந்தைகளுக்கு தகப்பன். பரந்தாமன் மனைவியுடன் அமெரிக்காவில் இருப்பதாக கேள்வி. ஹலோ, மணி இப்போ 6, எல்லோரும் போயாச்சு, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ற இனிமையான கம்பீரமான குரல் சுமதி தன் நினைவிலிருந்து மீட்டு எடுத்தது. திடீரென கனவுகளிலிருந்து எழுப்பப்பட்ட சுமதி லேசான மிரட்சியுடன் நிமிர்ந்தாள். எதிரே நந்தகுமார். சட்டென பட்டாம்பூச்சி பறந்தது சுமதியின் மனதில். அட, இவனை எப்படி மறந்தோம் என்று தனக்குள்ளாக ஆச்சரியப்பட்டு கொண்டாள் சுமதி. வறண்ட பாலைவன பிரதேசமாக இருந்த அவள் மனதில் தென்றலாக வீசத் தொடங்கியிருந்தான் நந்தகுமார். அவ்வப்பொழுது அவனே வலிய வந்து அவளிடம் பேசுவான், உதவி செய்வான். நீங்கள் ஏன் எல்லோருடனும் சேர்ந்து லஞ்ச் சாப்பிட்றதே இல்லை? ஏன் ஆஃபீஸில் தர்ற காப்பியை கூட குடிக்க மாட்டேங்கிறீங்க? என்ன திடீர்னு 2 நாள் லீவு போட்டுட்டீங்க என்று அவளுடைய தனிப்பட்ட விஷயங்களிலெல்லாம் மூக்கை நுழைக்க ஆரம்பித்து இருந்தான். தனியாக ரொம்ப லேட்டாக லேடிஸ் ஆஃபீஸில் வேலை செய்யக்கூடாது என்று அவன்தான் அக்கறையுடன் சொல்லுவான். அது காதலா என்ற கேள்வி எழும் சுமதியின் மனதில். இருக்காது. சுமதியை விட நந்தகுமார் சில வருடங்கள் சிறியவன். இதோ புறப்பட வேண்டியதுதான் என்றபடி புறப்பட்டாள் சுமதி. அவனும் உடன் நடந்து வர ஏனோ சுமதிக்கு பெருமையாக இருந்தது. உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலாக பேசணும் என்று அவள் சொன்னதும் மனது சிறகடித்தது. வயது வித்தியாசம் எல்லாம் ஒரு பொருட்டல்ல. காதலுக்குத்தான் கண் இல்லையே. நம்மிடம் உள்ள ஏதோ ஒரு அம்சம் அவனுக்கு பிடித்திருக்கலாம். தன்னை விட வயதில் மூத்த பெண்களை எத்தனையோ ஆண்கள் மனம் முடித்து கொள்கிறார்களே. இப்பொழுதெல்லாம் அது ரொம்ப சகஜமாகிவிட்டதே. நம்முடைய விஷயத்திலும் அப்படி நடக்கக்கூடாதா? இப்படியெல்லாம் எண்ணங்களை தன் மனதில் ஓடவிட்ட சுமதி தன்னை தயார்படுத்தி கொண்டாள். அவன் தன் மனதை திறந்து காட்டியதும் உடனே ஓகே சொல்லிவிட வேண்டும். அவசரமாக தனக்குள்ளாக முடிவெடுத்து கொண்டாள் சுமதி.
காப்பியை உறிஞ்சியபடி, உங்ககிட்ட எப்படி சொல்கிறது என்று ஆரம்பித்தான். சுமதிக்கு இதயம் படபடத்தது. அது வந்து பானு உங்ககிட்ட ஒன்றும் சொல்லலையா? அவன் கேட்டதும் பதறிப்போனாள் சுமதி. பானுவா? எந்த பானு? உங்கள் சிஸ்டர் பானுங்க. உங்களுக்கு அடிக்கடி சாப்பாடு கொண்டு வருவாங்களே என்றான் நந்தகுமார். பிறகு, ஒன்றும் தப்பாக நடக்கலைங்க. சும்மா மீட் பண்ணியிருக்கோம், அவ்வளவுதான். பிளான் போட்டு எல்லாம் சந்திக்கலை. மனம் ஒத்து போச்சு. அவளுக்கு எல்லாமே நீங்கள் தான்னு சொல்லிட்டா. நீங்கள் ஓகேன்னா ஓகேவாம், இல்லைன்னா அவ்வளோதானாம் என்று அவன் இழுக்க அதிர்ச்சியில் உறைந்து போனாள் சுமதி. தன்னை ஆஸ்வாசப்படுத்தி கொள்ள ஓரிரு நிமிடங்கள் பிடித்தன சுமதிக்கு. விரக்தி புன்னகை மலர்ந்தது அவள் உதடுகளில். ப்ளீஸ், முடியாதுன்னு சொல்லிடாதீங்க. என் லைஃபே உங்கள் கையில் தான் இருக்குது. சுமதியின் விழிகளில் நீர் திரையிட்டது. ஐயோ, என்னங்க இது என்று பதறினான் நந்தகுமார். ஒன்றுமில்லை, ஆனந்த கண்ணீர் என்றாள் சுமதி. அன்பானவர்களை, சத்யா அவர்கள் எழுதிய மூத்தவள் சிறுகதை நிறைவு பெற்றது. நன்றி.